லூக்கா 15:2. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளோ ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிட்டார் என்றார்கள். இதுல என்ன பாடம் இருக்கு? காலத்தை படிக்க என்ன இருக்கு? யாருக்காக தெரியுதா? ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்போம். அப்படித்தானே? வேதத்துல என்ன இருந்தாலும் அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். 1ஆம் வசனத்தை பாரு. சகல ஆயக்காரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள். இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை இங்க? இது யாரு? பரிசேயனும் வேதபாரகரும். இது பரிசேயன் யாரு, வேதபாரகன் யாரு தெரியுமா? அதுவும் இன்னொரு ப்ராப்ளம். சும்மா ஏதோ சொல்றாங்க பரிசேயன் வேதபாரகன். வேதபாரகன் சொன்னால் தியோலஜியன் தான், வேதத்தை படிப்பிக்கிறவன் தான். பரிசேயன் சொல்றது யாரு? அதாவது இவன் எல்லாமே, இந்த பரிசேயன் சொல்றது சோசியல் ரெஃபார்ம்டு, அதாவது சமுதாய சீர்திருத்த ஒரு சங்கம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் குரூப், யூதர்களுக்குள்ள இருந்த ஒரு அரசாங்க அமைப்பு, அரசியல் அமைப்பு அன்னைக்கு. அதான் பரிசேயர்கள். நம்ம பரிசேயர்கள் சொன்னா என்ன பரிசேயன் அப்படின்னு ஏதோ பரிசேயன் பரியாசம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த பரிசேயன் அல்ல. இந்த பரிசேயர்கள் யார்? வேதபாரகர் யார்? ரெண்டும். வேதபாரகன் வேதத்தை நம்புகிறோம், பரிசேயன் கொள்கையை நம்புகிறோம். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இனி சதுசேன் என்று ஒண்ணு இருக்கும். சதுசேன் யாரு? உயிர்த்தெழுதலை நம்புகிறவன். பரிசேயன் யாரு? உயிர்த்தெழுதலை நம்பாதவன். அப்ப இதுகளெல்லாம் நமக்கு தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா பைபிளை படிச்சுட்டு ஒரு அர்த்தமும் இல்லை. சும்மா பரிசேயன் சதிசேயன் வேதபாரகன் சொன்னா கமாலியனின் காலில் இருந்து படிச்சேன்னு சொல்றான்னு பவுல். அப்படிப்பட்டவங்க அதான் வேதபாரகர்கள். அவங்களுக்கு வேதம் எல்லாமே லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒண்ணுதான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு, பரிசேயர்கள் சொன்னது சோசியல் ரெஃபார்மர்ஸ், இல்லைன்னு சொன்னா சமூக சீர்திருத்த அடிஸ்தான கொள்கைகளை அடிஸ்தானப்படுத்தணும். வேதபாரகன் வேதத்தை அடிஸ்தானப்படுத்தணும். ரெண்டு பேரும் என்ன செய்யறான்? முறுமுறுக்கிறான். அதான் அதுல உள்ள காரியம். அப்போ இது என்ன இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தெய்வத்துக்கு எதிராக மனுஷனுடைய முறுமுறுப்புக்கு காரணம் இல்லை, ஆராதனைக்கு எதிராக மனுஷனுடைய முறுமுறுப்புடைய காரணம் இல்ல, விசுவாசத்துக்கு எதிரான முறுமுறுப்பின் காரணம், ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிரான முறுமுறுப்பின் காரணம். முறுமுறுப்பு, பரியாசம், நிந்தை, அவதூறு, அவலட்சணம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றதான் பாக்குறோம். அப்ப முறுமுறுப்பு அப்படின்னு சொல்றது யாருக்கிட்ட உள்ளது அப்படின்னு தெரியணும். why people murmur against anything, அதாவது ஒரு காரியத்துக்கு எதிராக ஏன் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க? நீ முறுமுறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவன் தன் கடமையை மறந்தது. முதலாவது இவனுக்கு வேலையாக்கும் எது? ஆயக்காரையும் பாவிகளுக்கும் வசனம் சொல்ல வேண்டிய யாருடைய வேலை? வேதபாரகனுடைய வேலை. கொள்கையை படிப்பிக்க வேண்டிய யாருடைய வேலை? நீ இப்படிதான் இந்த பூமியில வாழணும், இதுதான் வாழ்க்கையின் முறை அப்படின்ற இந்த அதாவது பாரம்பரிய முறைமைகளை படிப்பிக்க வேண்டிய பரிசேயனுடைய வேலை. இனி பரிசேயனோ என்னது? உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு பாவி. அப்போ இப்படி இருக்கிறவன் எதா இருந்தாலும் சரி, அதாவது இவன் டியூட்டியை, தன் கடமையை செய்ய மறந்தவனுக்கு தான் மற்றவனை பரியாசம் பண்ணுகிறது. தன் கடமையை செய்ய தெரியாதவன் தான் மற்றவனை குற்றப்படுத்துறது. தன் கடமையை என்னது புரியாதவன் தான் மற்றவங்களை பழி சாட்டுகிறது. தான் எதுக்காக இந்த பூமியில வாழுகிறோம் தெரியாதவன் பழி சாட்டுவான். யாருக்கு அதாவது பொறுப்பை செய்யாதவன் என்ன செய்வான்? பரியாசம் பண்ணுவான். கடமை உணராதவன் என்ன செய்வான்? குற்றம் கண்டுபிடிப்பான். இதுதான் இதனுடைய வேலை. கடமை உணர்வு இல்லாதவனு குற்றம் கண்டுபிடித்தல். பொறுப்பு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. கடமையும் பொறுப்பும் ஒண்ணுதானான்னு கேட்டா, கடமைன்னு சொல்றதும் பொறுப்பும் ஒண்ணுதான். பொறுப்பு கடமை வேற, பொறுப்பு வேற. இப்ப எனக்கு இருக்கிறது பொறுப்பு, உனக்கு இருக்கிறது கடமை. பொறுப்புன்னு நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வர வேண்டிய, சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. இனி அதை கேட்க வேண்டிய கடமை அப்படின்னு சொல்றது உன்னுடைய வேலை.
இப்ப அந்த பொறுப்பு, கடமை அப்படின்னு சொன்னா, எல்லாமே சும்மா ஏதோ காலையிலேயே இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏதோ சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுவதை சொல்லாம போக முடியாது. வேதத்தை தியானிக்கிற உனக்கு சில காரியங்கள் உன்னுடைய பொறுப்பை நீ மறக்கும் போது நீ என்ன செய்ய போற? முறுமுறுக்க போற. உன்னுடைய கடமையை நீ மறக்கும் போது குற்றப்படுத்த போற. கடமையை மறக்கிறவன் குற்றப்படுத்துவான், பொறுப்பை செய்யாதவன் முறுமுறுப்பான். புரிதல் இல்லாததுனால, அதாவது தன்னுடைய கொள்கையை பின்பற்றுகிறவனுக்கு என்னது, கொள்கையை பற்றியே என்னது தெரியாது, அறியாமை. ஏற்கனவே சொன்னேன், கொள்கையாக இவன் பிரசங்கம் பண்ணிட்டு நடக்கிறவன் யாரு? பரிசேனுக்கு வேலை. அப்ப அவன் என்ன செய்வான்? தூசிப்பான். அது அவனுக்கு புரிதல் இல்லை. அவனுக்கு காரியத்திலே அவனுக்கு புரிதல் இல்லை, இல்லையா? அறிவில்லை, தெளிவில்லை. அவன் தான் பரியாசம் பண்றது. ஒருத்தன் பரியாசம் பண்றான்னு பைத்தியக்காரன் தான் பரியாசம் பண்ணுவான். அவனுக்கு அதை பற்றி தெரியாது. ஏற்கனவே சொன்னதுதான். ஓகே. அப்போ இந்த 3 காரியங்களையும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு, இந்த 3 காரியங்களுடைய பின்னாடி நம்முடைய வாழ்க்கையை பரிசோதிக்க தான் சொல்லப்பட்டது. நம் பரியாசத்தின் கூட்டத்திலேயா இல்ல முறுமுறுப்பின் கூட்டத்திலேயா இல்லைன்னா என்னது தூஷணத்தின் கூட்டமா? தூஷணம் பரியாசம் ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்து என்னது? முறுமுறுப்பின் கூட்டமா? இன்னொன்னு என்னது? குற்றஞ்சாட்டம் கூட்டமா? அதான் நம்ம யோசிக்க வேண்டிய. குற்றஞ்சாட்டம் இருந்ததுன்னா அவன் என்ன செய்யல? கடமையை செய்யல. முறுமுறுக்கிறான்னா பொறுப்பை செய்யல. இன்னொருத்தன் யாரு? பரியாசம் பண்றான், இல்லை இங்கே கவலைப்படுத்துறான், தூசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு காரியங்கள் புரியல. புரிதல் இல்லாத கொள்கையை பற்றி தான் இவன் பரிசேனுக்கு வேலையே கொள்கைய சமூகத்துல நிலைநிறுத்தி அரசியல் நடத்துகிறவனா பரிசேன். வேதத்தை மாத்திரம் பிரசங்கம் நடத்துறவனா வேதபாரகன். நடக்கிறவன் தான் வேதபாரகன். இன்னொருத்தன் யாரு? இன்னொருத்தன் இல்ல, யாரா இருக்கான்? சதிசேனை நான் இங்க கொண்டு வரலங்க. சதிசேனை எழுதிருக்கலாம். அவன் என்ன செய்வான்? உயிர்த்தொழில நம்புகிறவன். அவன் இங்க இந்த இடத்துல இல்ல. வேதத்துல சொல்லப்பட்ட பரிசேனையும் சதிசேனையும் தான். இன்னொருத்தர் அறிவில்லாத கூட்டம், அதுதான் தூசித்து நடக்கிற கூட்டம். ஆனா எவனை பின்னாடி போய் ஒட்டிக்கிடுவான். இவன் பரிசேனை கூட்டத்துல ஒட்டினாலும் சரி, வேதபாரகன் சும்மா இந்த ஒட்டி ஜீவிக்கிறவனும். இப்ப அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒட்டிட்டு இருப்பான், ஆதாயம் தேடி. அப்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒன்னும் தெரியவும் செய்யாது. அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அந்த சபைக்கு போனா நல்லா இருக்கும், அந்த சபைக்கு போனா ஒட்டிக்கிடுவாங்க. ஆனா ஒட்டிக்கிட்டு அங்க என்ன செய்யணும்? பரியாசம் பண்ணணும். அதான் வீல வேலை. இல்ல தூசிக்கணும், இல்லைங்க கேவலப்படுத்தணும், இல்லைங்க என்ன செய்யணும்? அவங்களை எந்த அளவெல்லாம் வெக்கப்படுத்த முடியுமோ அதுக்குள்ள வழிகளை தேடுகிறவன் தான் இவன். அவன் ஓட்டிக்கிட்டு வரக்கூடியவன். அவன் அறிவினால வரக்கூடியவன் இல்ல, புரிதல்னால வரக்கூடியவன் அல்ல. அதே போலதான் இன்னைக்கு அநேகர் வேதத்தை அறியாதவன் எல்லாம் சர்ச்சைக்குள்ள வந்திருக்கிறான். வேதம் என்னன்னு புரியாதவன் எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறான். அவன் தூசைக்கதான் செய்வான், அவன் பரியாசம் பண்ணதான் செய்வான். பிரசங்கம் பண்ணுனா பரியாசம் பண்ணுவான். அவன் சத்தியத்தை சொன்னா அவன் சத்ரு ஆவான். அது வேத காரணம் என்னன்னு தெரியாமலே பைபிளை படிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன் இவன் பிரச்சனை உண்டாக்குறான், இவன் ஏன் பரியாசம் பண்றான், இவன் ஏன் செய்திக்கு எதிராக பேசுறான் அப்படின்னு அவனுக்கு புரியல. புரியாதவன் அப்படிதான், அவனுக்கு அவ்வளவுதான். ஏன் அவனுக்கு புரியல? அவன் வேத பாரகனும் அல்ல, அவன் பரிசேனும் அல்ல, அவன் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவனும் அல்ல, அவன் வேதத்தை கற்பிக்கிறவனும் அல்ல. அப்ப அப்படிப்பட்டவன் ஆனா ஒட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டத்துல ஒட்டி நிப்பான். இப்ப பார்ட்டியில எல்லாம் இருக்கான், இவனுக்கு பார்ட்டிய கொள்கை தெரியுமா? என்னை பார்ட்டியில இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் கொள்கை உண்டு. கொள்கை இல்லாதது ஒண்ணுமே பார்ட்டி கிடையாது. ஒரு தேசத்தினுடைய ஆளுகைக்கு வரணும்னா ஒரு கொள்கையோட தான் வர முடியும். அப்ப என்னை பாருங்க, இப்போ தெளிவா என்னது, இன்னை உலகத்தை 2வது மனுஷனா, அதாவது விவேகானந்தர் என்ன செய்தாருன்னா அமெரிக்காவில் போய் இந்தியாவுக்கு பேரை தூக்குனது போல, இப்ப 2வது மனுஷன்னா எப்படி தூக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, அன்னை விவேகானந்த தூக்குனது எப்படி? எல்லாரும் ரெஸ்பெக்டட் தட் மேன் மேடம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வேறு பேச ஆரம்பித்த போது என்ன சொல்லி பேசினாரு? டியர்
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது அமெரிக்காக்காரனுக்கு அந்த அவன் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இப்படி ஒரு வேர்டை கேட்கறது, அது ஒரு சேஞ்சஸ். அந்த இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி இந்தியாவுக்கு பேர் கொண்டு வந்து, அதே போல அதாவது ஐ லவ் ஹியூமனிட்டி, லவ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசி அருமையா அந்த தேசத்தையே அன்பு தான் ஐயா அந்த உலகத்தை மாற்ற முடியும், அன்பு இல்லாதவன். அதே போல இந்த பார்லிமெண்ட்லயும் அழகா இயேசுவை பற்றியே பேசினான். யாரு ஃபுல்லா இயேசுவை பற்றி ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுத்தான். ஒரு எதிர்கட்சி தலைவனா இருந்துட்டு அப்போ அவன் தெளிவா சொன்ன என்னது, 3 காரியம் மனுஷனுக்கு தேவை. ஒன்னு அன்பு, இன்னொன்னு ரெஸ்பெக்ட், இன்னொன்னு என்னது ஹம்பிள்னஸ். ஹம்பிள்னஸ் இல்லாம அன்பும் ரெஸ்பெக்டும் வரவே வராது. நீ அதிகார தோரண, நீ பதவி பெருமை, நீ அகங்காரி, நீ சர்வாதிகாரி, என்ன செய்வ, மற்றவனை பயப்படுத்து, அதுதான் உன்னால முடியும். ஆனா ஒருத்தனுக்கு மற்றவனை மதிக்க தெரிஞ்சா என்ன வரும், ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சவன்னா அன்பும் வரும், தாழ்மை இருக்கிறவன். ஹம்பிள், ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். நீ மதிக்காத அன்பும் இல்ல, தாழ்மை இல்லாதவனு இதெல்லாம் வராதுன்னு பேசினான். இதெல்லாம் எது காலையில உன்னிட்ட சொல்றேன், நீ சரித்திரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா தானே உலகத்துல என்ன நடக்குது. அப்ப இது ஒரு எழுப்புதலுடைய காலம். எழுப்புதலின் காலத்துக்கு நம்முடைய பங்கு என்னது? ஏன்னு சொன்னா இது கடைசி காலம். இப்போ எழுப்புதலின் காலம் வந்துருச்சுன்னு அநேகருக்கு தெரியாது. இந்த காலத்தை குறித்து யோசிக்க சிந்திக்க அநேகருக்கு நேரம் இல்லை. இயேசு இந்த பூமியில வாரால எப்படி இந்த உலகம் இருந்தோ அதே போல இந்த உலகம் இருக்கு. இனி 2வதும் அவர் வருவாருன்னு சொன்னா யாருக்கும் புரியல. 3ஆம் மகாலோகத்தை யாருக்கும் தெரியல. எல்லாம் சும்மா ஏதோ கண்ணாடச்சிக்கிட்டு என்னவோ நடக்குன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உலக சம்பவங்கள் என்னன்னு புரியல. அப்ப நம்ம நிச்சயமா பிரசங்கம் பண்ணால பரியாசம் பண்ணதான் செய்வாய். அவன் நீ பரியாசம் பண்ணு, நீ எல்லாமே செய். அதே நேரம் உன்னுடைய கடமையை செய்யலைன்னு சொன்னா நீ என்ன செய்வ? கடமையை செய்யாதவனுக்கு குணம் என்னது? பொறுப்பை செய்யாதவன் முறுமுறுப்பான், கடமையை செய்யாதவன் குற்றம் சாட்டுவான். நான் செய்யலையா, நான் என்ன போகலையா, நான் என்ன பேச இல்லையா, நான் வீடு சந்திக்க இல்லையா, நான் பிரசங்கம் பண்ண இல்லையா. ஆக்சுவலா பொறுப்பாகும், அது அந்த கடமையாகும். கடமையை செய்யாத விசுவாசி, பொறுப்பை செய்யாத ஊழியக்காரன். அப்ப பொறுப்பை செய்யலையே முறுமுறுக்க தான் செய்யணும், கடமையை செய்யலைங்கி பழிச்சத்தணும். அப்ப இந்த அனுபவங்களை அறியாமையா இருந்தேன்னா காரியம் புரியாதவன் என்ன செய்வான்? குற்றப்படுத்திட்டு இருப்பான், தூசிட்டு இருப்பான். அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த பூமியில இருந்து மாறணும். வேதத்தை அப்ப இங்க மெயின் பிரச்சனை என்ன? இந்த ஆயக்காரையும் பாவிகளும் வசனத்தை கேட்க வந்தாங்க. அப்ப வசனத்தை சொல்ல வேண்டிய யாரு? வேத பாட வேண்டிய வேலை அவன் சொல்லல, அதனால ஏற்றுட்டு வந்தாங்க. இந்த கொள்கைகள், வாழ்க்கையின் முறைகளை படிப்பிக்க வேண்டியவர் பரிசேயன். எப்படிதான் கொள்கை என்னது? அதாவது இப்ப நமக்கு கொள்கை என்ன? கொள்கை விசுவாசம். விசுவாசி இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், அன்பாதான் இருக்கணும், பொறுமையா தான் இருக்கணும். அதாவது கொள்கைன்னு சொல்ல டாக்டரின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்கை அப்படின்னு இன்னும் பாரம்பரியம். கொள்கையை இன்னொரு வகையில் சொன்னா பாரம்பரியம். இது நம்ம பின்பற்றி வருகிற பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்துக்கு இழுக்குண்டாகாம இருக்கணும். கிறிஸ்தவனுடைய பாரம்பரியம் என்னதா இருக்கணும்? குடிக்காதவனா இருக்கணும், விபச்சாரம் பண்ணாதவனா இருக்கணும். கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே அவன் குடிக்க மாட்டான், அவன் விபச்சாரம் பண்ண மாட்டான், அவன் திருட மாட்டான், அவன் சண்டைக்கு போக மாட்டான், அவன் வம்புவான். இதெல்லாம் தான் கொள்கை. கொள்கையில என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது, சும்மா கொள்கைன்னு சொல்றாங்க. கொள்கைன்னு சொன்னா கிறிஸ்தவ கொள்கைன்னு சொன்னா அன்பு, கிறிஸ்தவ கொள்கைன்னு சொன்னா பொறுமை, கிறிஸ்தவ கொள்கைன்னு சொன்னா தாழ்மை, கிறிஸ்தவ கொள்கைன்னு சொன்னா பங்கு வைத்தல், ஷேரிங், கிறிஸ்தவ கொள்கைன்னு சொன்னா கேரிங், மற்றவர்களை அக்கறை கரிசனை காட்டுதல். இதெல்லாம் கிறிஸ்தவ கொள்கை. கொள்கைக்கு என்னன்னு தெரியாது. பாரம்பரியம் என்ன? பாரம்பரியம் தான் அது. பாரம்பரியமா அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அன்பானவர்கள், தாழ்மையானவர்கள், பாரம்பரியமா அந்த குடும்பம் அப்படிதான் அப்படின்னு நம்மளை குறித்து யாராவது சொல்லுவாங்களா? பாரம்பரியமாவது
ஏன்னா நான் யாருடா உனக்கு காட்டித்தாரேன்னு நிக்கிறவன் தான் இன்னைக்கு கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்தவனே ஆக முடியாது. கொள்கைன்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில அனுதினம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள். அதுதான் கொள்கை. அப்ப பரிசேயனுடைய வேலை அதா இருந்தது. அவன் அதை பார்ட்டியா ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா நாட்டின் சட்டமா இருந்தாதான் அடுத்தவன் கொள்கையை கைப்பற்றி நடக்க முடியும் அப்படின்னு உள்ள அறிவுக்கு வந்துட்டான். அப்ப அதனாலதான் அவன் என்னது பரிசேயன் என்று சொல்லப்பட்டது. சரி, இப்ப இந்த காரியங்கள் புரிஞ்சதுனால நம்ம இப்ப என்ன எதுக்காக லூக்கா 15:2 வாசித்தோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கணும். என்னன்னா பரிசேயனுடையதும் வேதபாரகருடையும் குணங்கள் நமக்குள்ள இருந்துன்னு சொன்னா நாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிற கடைசி காலத்துல இருக்கிறோம். அதனால தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு, இல்லை கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு, ஊழியத்துக்கு விரோதமான முறுமுறுப்பு, ஜெபத்துக்கு விரோதமான முறுமுறுப்பு, ஆராதனைக்கு விரோதமான முறுமுறுப்பு, இது எதனால வருது அப்படின்னு தெளிவா அந்த காலையில் ஆண்டவர் சொல்லி தந்ததுக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். இரக்கங்களின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில எங்களோடு நீர் வெளிப்படுத்தி தந்த இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ நாட்கள் இந்த வேத பகுதியை படித்தேன். ஆனாலும் பரிசனை குறித்தும் வேதபாரகனை குறித்தும் சதுசேனை குறித்தும் ஆண்டவரை சிந்திக்காமலும் தியானிக்காமலும் இருந்தோம். அவர்கள் ஏன் இந்த பெயர் கொண்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை குறித்து இந்த நாளில எங்களுக்கு நீர் ஆண்டவரை போதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியில மனுஷர்கள் உமக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஆண்டவரே, ஏன் மனுஷர்கள் ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஏன் மனுஷர்கள் ஆண்டவரை கடமை கடமை உணர்வு இல்லாததுனால குற்றம் சாட்டி கொண்டு சபைக்கு எதிராய் குற்றம், ஊழியர்களுக்கு எதிராய் குற்றம், ஆண்டவரை எந்த காரியம் செய்தாலே குற்றம் கண்டுபிடிக்கிறது ஏன் என்பதை எல்லாம் இந்த காலையில தியானிக்கவும் சிந்திக்கவும் செய்ததுக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை காலை வேளையிலும் தெருவுல இருந்தாலும் உண்மை நினைப்பதிலையும் துதிப்பதிலையும் உண்மை ஆராதிப்பதிலையும் இருதயத்தை ஒருக்கி தந்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை தந்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்கும்படியாய் உணர்த்தினீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். எலும்பி ஆண்டவரை நம்முடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து வேதத்தை கேட்டு தங்களை சமர்ப்பித்து இந்த பூமியில சாட்சியாய் மாற ஆண்டவரே நம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து எழும்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஒவ்வொரு நபருக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். அபிஷேகத்தின் ஆவியானவர் தெளிவான அறிவையும் ஞானத்தையும் கிருபையும் மகிமையும் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஆண்டவரை எழும்பி இருந்து இந்த இரவு வேளையில் ஆண்டவரை எழும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் என்னை பலப்படுத்தும், கிருபையினால் ஆள்கொள்ளும். ஆண்டவரை தம்முடைய வேத அறிவு தேவனை பற்றும் விசுவாசமும் இன்னும் அதிகமாய் மேன்மை அடைகிற ஒரு கிருபை நம்முடைய பிள்ளைகளே தாரும். சபைக்காய் ஜெபிக்கிறோம், வாலிபங்களுக்காய் ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறோம், சின்ன பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் தேவைகளில் நின்று தள்ளாடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தனிமையில் ஜீவிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சபையினுடைய எல்லா நிலைமைகளையும் அறிகிறீர். வரும் நாட்கள் நடத்துகிற ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். சகலத்துல நீர் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்னாவுடைய கடைசி 3 நாள் உள்ள கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த காரியங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். மறைபொருள்கள் வெளிப்படுத்தி தருவீராக, அறியாத காரியங்களை அறிவிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் விசேஷமாக வாலிபங்களுடைய தூர தேசங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோரை விட்டு தூரத்துல வேலை நிமித்தமாய் போராடி கொண்டு வாழ்க்கையில எதிரிகளை கண்டுகொண்டு ஆண்டவரை எதிரிகளுடைய பரியாசம் முறுமுறுப்பு ஆண்டவரை குற்றஞ்சாட்டுதலின் ஆவிகளாலே ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் விடுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவர். அதுபோல வெளிநாடுகளில் தேசத்தை விட்டு தன் குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவருடைய எதிர்பார்ப்போடு கூட பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று போயிருக்கிற சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தினகரனுக்காய் ஜெபிக்கிறேன், அனிதாவுக்காய் ஜெபிக்கிறேன், பிரபுக்காய் ஜெபிக்கிறோம், ரோபினுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் கருத்துல கொடுக்கிறோம். இந்த சபையில நீ தந்த இந்த ஜீவன்களை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பகல் காலம் உலகிற்கு நன்மை உண்டாகும்.
தடைகளை நீக்கும் மிஷினரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். பாரத தேசத்தை ஒரு முறை உடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை அனுப்பும் காலம் என்று சொல்லி உணர்த்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உணர்வு வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை கிறிஸ்தவ உலகத்தினுடைய ஆண்டவரை அநேக கட்டுகளை நீர் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வலிமையான வேதம் செயல்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.